ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன முயற்சி. இறைவன், கடவுள் இருக்கிறானா இல்லையா? இந்த பதிவு மெயினாக நாத்திகவாதிகளுக்கும் இறை மறுப்பாளர்களுக்கும் கடவுள் இல்லை, இந்த உலகத்தில் அனைத்தும் தான் உருவாடிச்சு அப்படின்னு சொல்கிறவங்களுக்குன்னு ஒரு எடுத்துக்காட்டு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா ஸ்க்ரால் பண்ணிட்டு போயிடுங்க. சரியா? இப்போது இந்த ஏரோப்ளேனை பாருங்கள். இந்த ஏரோப்ளேன் தானாக உருவாடிச்சுன்னா நீங்கள் நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்க. அதோடய பார்ட்ஸ் எல்லாம் அதே உருவாகிடுச்சு. அதை யாரும் இன்ஜினியர் அதை சேர்ந்து ரெடி பண்ணல. அது தானாக ரெடியாகி அதோடய பார்ட்ஸ் எல்லாம் தானாக அந்தந்த இடத்துல போய் செட் ஆகி அந்த ஃப்ளைட் தானாக பறக்குது. அது யாரும் இயக்கலை, ஓட்டலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்க. அப்போது ஃப்ளைட்டு நம்ம கண்ணால் பார்க்குறோம், அது ஒருத்தர் ஓட்டுறான், அதெல்லாம் ரெடி பண்ணுறாங்க, நம்புகிறோம். அது மனுஷனோட சக்திக்கு உட்பட்டது. சரி, அதனால் நம்ம பார்த்து நம்புகிறோம். இது ஸ்பேஸ் ஸ்டேஷன். இதை கூட மனுஷன் தான் உருவாக்கியிருக்கான். இப்போ நான் இதை சொல்கிறேன், இது தானாக உருவாகிடுச்சுன்னா நீங்கள் நம்பி தான் ஆகணும். நான் நம்ப மாட்டீங்க, என்ன முட்டாள் சொல்லுவீங்க. ஆனால் இதை கூட ஒரு மனுஷன் தான் உருவாக்கினா, ஒரு மனுஷன்னா எல்லாம் சேர்ந்து அந்த இன்ஜின்கள்லாம் சேர்ந்து உருவாக்கி ஸ்பேஸில் அது இயக்கின்றிருக்காங்க. அது இயங்கின்றிருக்கு, அது எல்லாம் செயல்படுது. இப்போ இது கூட மனுஷனால் உருவாக்கப்பட்டது. இது நிலா. இப்போ இந்த நிலா தானாக உருவாடிச்சு, அது யாரும் உருவாக்கலனா அப்படின்னு நான் சொன்னேன்னா நீங்கள் நம்புவீங்களா? நம்பிக்கையாளர்கள் நம்ப மாட்டாங்க. அது 24 படைப்புன்னு சொல்லுவாங்க. இறை நம்பிக்கை அற்றவங்க, நாத்திகவாதிகள்லாம் இது இயற்கை, இது தானாக உருவாடிச்சு, இது யாரும் உருவாக்கலை, இது அப்படியே இயற்கையாக அது எல்லாம் உருவாடிச்சு, அது யாரும் படைப்பாளன் இல்லை, இறைவன்லாம் படைக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி எனக்கு ஒன்றும் புரியல. இது ரொம்ப ஒரு முட்டாள்தனமாக இருக்குது. சின்ன சின்ன பொருள்லாம் செய்கிறதுக்கு மனுஷன் செஞ்சால் தான் அது நம்புகிறாங்கன்னா, இவ்வளோ பெரிய ஒரு நிலாவை தானாக உருவாச்சுன்னா அது எப்படி நம்புகிறாங்கன்னு ஒன்றும் புரியல. அதே மாதிரி இந்த சூரியனை பார்த்தங்க. சூரியன் எவ்வளோ பெருசுன்னு எல்லாருக்கும் தெரியும். அவ்வளோ பவர்ஃபுல் சூரியன், அதுவும் தானாக உருவாயிடுச்சுன்னு சொல்கிறாங்க சயின்டிஸ்ட்டுங்க, நாத்திகவாதிங்க, இறை நம்பிக்கை இல்லாதவங்க. அது எப்படி நம்புகிறாங்க, எப்படி புரிஞ்சுக்கிறாங்க எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ இது பாருங்கள், க்ரூஸ் ஷிப்பு. இது தானாக உருவாயிடுச்சு நான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்க. இல்லை மனுஷங்க தான் உருவாக்குறாங்க, மனுஷன் தான் இயக்குறாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த மலை தானாக உருவாயிடுச்சுன்னு நான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நம்புவீங்க. ஏன்னா எல்லாம் இயற்கைன்னு சொல்லி சின்ன வயசுலேருந்து நம்ம ஸ்கூலில் படிப்பில் எல்லாத்துலேயும் அப்படியே சொல்லி கொடுத்துட்டாங்க. யாரும் நம்மளை இறை நம்பிக்கை ஞாபகப்படுத்தலை. எப்போ ஒரு மனுஷன் இந்த படைப்பினங்கள் எல்லாமே ஒருத்த நாள் படைக்கப்பட்டது நம்பினான்னா அவன் தான் மனுஷன், அவன் தான் இறை நம்பிக்கையாளன். இப்போ இந்த புர்ஜ் கலிஃபா பாருங்கள். இது தானாக உருவாடிச்சு நான் சொன்னால் நீ நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்க. இது எல்லாமே மனுஷன் தான் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ இந்த ஜிராஃபி பாருங்கள், இந்த விலங்கு பாருங்கள். இது மாதிரி பல கோடி உயிரினங்கள் உலகத்தில் இருக்குது. எல்லாம் தானாக உருவாயிடுச்சு, யாரும் உருவாக்கலை, யாரும் அதுக்கு ஷேப்பும் தரல. இதெல்லாம் இயற்கை அப்படின்னு சொல்கிறாங்க சயின்டிஸ்ட்டுங்க, நாத்திகவாதிங்களா. அதே மனுஷன் நம்புகிறாங்க. அது எப்படி அவங்க முட்டாள்தனமாக நம்புகிறாங்கன்னு தெரில. எல்லாமே ஒரு திமிரின் அடையாளம் இதெல்லாம். இப்போ இறைவன் இருக்குன்னு சொன்னான்னா அவனோட ஆசைகள் எல்லாம் அடக்கி ஆகணும், அவன் இஷ்டப்படி வாழ முடியாது. அதனால் இதெல்லாம் ஒரு நொண்டி சாக்கு சொல்லி இறைவன் இல்லைன்னு சொல்லிவிட்டு அப்படியே கழிச்சு கட்டிடலான்னு பார்க்குறாங்க. இப்போது மனுஷங்களை எடுத்துங்க பாருங்கள். எலும்புலேருந்து அதுக்கு உள்ளே இருக்க பார்ட்ஸ்லேருந்து, எலும்பு மேலே மசில்ஸ்லேருந்து அதுக்கு மேலே தோல் போற்றி இவ்வளோ அழகாக இறைவன் நேர்த்தியாக பக்குவமாக இருந்ததுன்னா, இந்த மனித படைப்பை பாருங்கள். எவ்வளோ துல்லியமாக, எவ்வளோ பர்ஃபெக்டாக, எவ்வளோ அழகாக, எவ்வளோ கரெக்டான கால்குலேஷனோட படைச்சிருக்கான் இறைவன்.
இதெல்லாம் கூட வந்து காலநிலை மாற்றம், இயற்கை பரிமாற்றம் அப்படின்னு சொல்லி மக்களை வந்து நாத்திகவாதிங்க, சயின்டிஸ்ட்டுங்களை ஏமாத்துறாங்க. எல்லாருக்கும் மனசாட்சின்னு ஒன்று இருக்குது. அதை நீங்கள் சிந்திச்சு பார்த்தாலும் தெரிஞ்சிடும். ஒரு சின்ன பொருள் கூட, ஒரு பென்சில் கூட தானாக உருவாகுது, ஒரு பின்னு கூட தானாக உருவாகுது. அதை உருவாக்குறதுக்கு ஒருத்தன் வேணும். அப்படி இருக்க பட்சத்தில் இந்த உலகத்தில் இருக்க அனைத்து உயிரினங்களும் நீங்கள் பார்க்குற மரம், செடி, கொடி எவ்வளவோ இருக்குது. எல்லாத்தையும் விலங்குகள் இருக்குது. எல்லாத்தையும் யார் படைச்சா என்று சிந்தித்தாலே, ஒரு மனுஷன் யோசித்து பார்த்தாலே, அதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாலே அவன் இறை நம்பிக்கையாளன் ஆகிடுவான். நம்மளை மீறி ஒரு சக்தி, ஒரு பவர், ஒரு படைப்பாளன் இருக்கிறான். அவன் தான் எல்லாத்தையும் படைத்து அவங்கள பாதுகாத்து அவங்களுக்கு உணவு அளிக்கிறான் அப்படின்னு நம்பிடுவான். நம்பி தான் ஆகணும், வேறு வழி இல்லை அவனுக்கு. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் எவ்வளோ உயிரினங்கள் இருக்குது. அதை படைத்து உணவு சாப்பிடாம இல்லை, எல்லாத்துக்கும் உணவு அளிக்கிறான். கடலில் எடுத்தவங்க எவ்வளோ உயிரினங்கள் இருக்குது. திமிங்கலம் மாதிரி பெரிய பெரிய உயிரினங்கள் இருக்குது. அதுக்கும் உணவு இறைவன் ஏற்படுத்தியிருக்கான். அதே மாதிரி உலகத்தில் யானை, இந்த மாதிரி பல இனங்கள், மாடு, ஆடு, ஒட்டகம் சொல்லினே போகலாம். எவ்வளோ விலங்குகள் இருக்குது, எல்லாத்துக்கும் உணவு அளிக்கிறான். அதே போல் மனுஷங்களை படைச்சிருக்கான். படித்து அப்படியே உள்ள அவன் எப்படி வாழணும், வாழ்கிற வழிமுறை என்ன, எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்கான். அவங்களுக்கு எல்லாருக்கும் என்னென்ன தேவையோ எல்லாமே அவன் இஷ்டப்படி அவனோட கண்ட்ரோலில் வச்சுருக்கான். அதுபடி உலகத்தை ஆட்டி படைக்கிறான். இப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, எப்போ ஒரு மனிதர்கள் நம்ம படைச்ச ஒருத்தர் இருக்கான்னு நம்புகிறானோ அப்போ தான் அவனுக்கு மனசு நிம்மதி அடையும். ஏன்னா அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்ன சொல்கிறேன்னா, இப்போது குழந்த இருக்குது, அம்மா வயிற்றுலேருந்து பிறக்குது. அந்த குழந்தை வந்து அம்மா கூட இருந்தால் சந்தோஷமாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும், நல்லா பால் குடிக்கும், தூங்கும், தைரியமாக இருக்கும். அதுக்கு மேலே ஒருத்தர் இருக்கா, தாய் இருக்கா, தாய் பார்த்துப்பா அப்படின்னு சொல்கிற ஒரு தைரியம் இருக்கும், ஒரு மன நிம்மதி இருக்கும், நிறைவு இருக்கும். அது பயப்படாமல் நிம்மதியாக இருக்கும். அது தாய் இல்லாத குழந்தை பாருங்கள், பயந்து போய் சாப்பிடாது, தூங்காது, சைக்கோ மாதிரி ஆகிடும். சில காலத்தில் அந்த குழந்தை வந்து சைக்கோ அட்டாக் ஆகி லாஸ்ட்டில் அது தற்கொலை பண்ணுற ஸ்டேஜ்லேயும் போயிடும். இப்போ நான் அது எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம வாழ்க்கையில் நிம்மதி வேணும், சந்தோஷம் வேணும், திருப்தி வேணும். வாழ்க்கையில் வந்து நம்ம நிம்மதியாக, தைரியமாக, சந்தோஷமாக, பயம் இல்லாமல் இருக்கணும்னா, நம்ம எப்படி தாய் நம்ம நம்பி குழந்தைங்க நிம்மதியாக இருக்காங்களோ, அதே போல் நம்ம படைத்த இறைவன் தாயை விட ரொம்ப மேலானவன், ரொம்ப பாசம் உள்ளவன், தாயை போல் பல மடங்கு அன்பு கொண்டவன். அவன் எல்லா நேரத்திலும் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறான். நமக்கு எல்லா வசதிகளும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். அது புரிஞ்சுக்கினா மனுஷன் வெற்றி அடைஞ்சிடும். அவனோட இது வந்து பவர் வந்து யாரும் புரிஞ்சிக்கல. இறைவன் என்ன அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணாலே நிறைய பேருக்கு அது விடை கிடைக்கும், ஆன்சர் கிடைக்கும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எப்படி மனுஷன் உருவானா, எங்கேருந்து உருவானா, எப்படி உருவானா, எதுலேருந்து உருவானா, யார் உருவாக்கினா, ஒரு துளி விந்தில் மனுஷன் உருவானா, எப்படி உருவாகிறான், அதுலேருந்து பல ஸ்டேஜாக அவன் வளர்ச்சி அடைகிறான். அதுக்கப்புறம் முழு குழந்தையாக வெளியே வரான். அதுக்கப்புறம் கூட அப்படியே இறைவன் உடல் அவனுக்கு உணவளிக்க தாய் கிட்டேருந்து பால் கொடுக்குறான். அதுக்கப்புறம் அப்படியே தாய் தந்தை பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே வளர்ந்து என்ன நடக்கும் எல்லாமே இறைவன் பண்ணுறான். அப்போது எல்லாத்தையும் இறைவன் பண்ணும்போது நம்ம இறைவனை மறந்துட்டு உலக ஆசைகள், உலக ஆசபாசங்கள், உலக சந்தோஷங்கள் தேடி எவ்வளவோ முயற்சி பண்ணுறோம். எல்லாமே லாஸ்ட்டாக வீணாக தான் போகுது. வீணாக தான் போய் ஆகணும். எப்போ ஒரு மனுஷன் இறைவனை, நம்ம படைத்தவனை மறந்து அவனோட அருட்களை, அவனோட நியாமத்துகளை, அவன் கொடுத்த சந்தோஷங்களை மறந்து, இறைவனை மறந்து எவன் ஒருத்தன் உயிர் வாழ்கிறானோ அவன் வாழ்கிறது வேஸ்ட்டு. இந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமும் இல்லை, அதுக்கு ஒரு பலனும் இல்லை. அவன் நிம்மதியாக வாழ முடியாது. நீங்கள் மனசால் உங்களை படைத்த இறைவன்கிட்ட சாஷ்டாங்கம் பண்ணி, சஜ்தா பண்ணி, தலை வணங்கி, ஒரு டெய்லி அவனை வணங்கி அவன்கிட்ட கேட்டு பாருங்கள். உங்கள் மன குறைகள் எல்லாம் அவன்கிட்ட சொல்லி பாருங்கள்.
உங்களுக்கு நிம்மதி கிடைக்கலன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கேளுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நிம்மதி கிடைக்கும். யார் நிம்மதி எதிர்பார்க்குறாங்களோ, யார் சந்தோஷம் வேணுமோ வாழ்க்கையில், யார் பயம் இல்லாத வாழ்க்கை வேணுமோ, யார் வெற்றியடைய ஆசைப்படுறாங்களோ இம்மையிலும் மறுமையிலும், என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் நேரான வழி காட்டுறேன். இறைவனோட தொடர்புலேயே இருங்க. வாழ்க்கை நிம்மதியாக போவோம். சரியா? நான் பேசுனது எதுவும் தப்பாக இருந்தால் தவறாக இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க. என்னால் முடிஞ்ச ஒரு முயற்சி. ஓகே, வச்சுறேன். நன்றி. அல்லாஹ் ஹாஃபிஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.